வைகாசி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதம் அதுல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கலாம். அதே நேரத்துல அந்த ராகுன்ற கிரகம் 6ஆம் பாவத்துல அமர்ந்திருக்கிறது கண்டிப்பா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இவங்க போய் 9 வாரம் விளக்கு போட்டு அபிஷேகம் பண்ணி அந்த சனியை சாந்தி பண்ணாதான் இந்த குறிப்பா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி இருக்க போகுது? ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை விட ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒரே விஷயம், முருகப்பெருமான் தான். இந்த வைகாசி மாசத்துக்குள்ள நடக்கக்கூடிய விசாக நட்சத்திர திருவிழால போய் பரிகாரங்கள் என்ன மாதிரி செய்யலாம்? பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது லக்கி கலர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா டார்க். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவா ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய நேயர்களுக்காக ஒவ்வொரு மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வைகாசி மாதம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல வைகாசி மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம்? வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே காலபுருஷனுக்கு 2வது வீடு ரிஷபத்தை சுட்டி காட்டக்கூடியது. அப்ப வைகாசி மாசத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரியன் ரிஷப ராசியில பயணிக்கும் போது பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப பிரகாசமான முகம் கொண்டவங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியக்கூடியவர்கள். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வேலை அப்படின்னு வந்துச்சுன்னா உழைப்பை பத்தி யோசிக்க கூடாதுங்க, இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க, அழகான சிரிப்பு கொண்டவங்க. ஸோ இவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கும் போது நல்ல அறிவாற்றல் பேச்சாற்றல் கொண்டவர்கள். முக்கால்வாசி ஒரு 70% அக்கா தங்கைகள் கூட இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ணங்க இருந்தாலும் ஒரு தங்கைகளோ அக்காக்களோ கண்டிப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இல்லறம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. அடுத்ததாக வந்து பொருளாதாரத்துக்காக எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க இவங்க தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கக்கூடியவங்க. இவங்க கிட்ட இருக்க ஒரு மைனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான சிலருக்கு வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியில் இருக்கும், மிருகஷீரத்தில் இருக்கும், ஈகோத்தனமான ஸ்பீச், இதான் இவங்களை மைனஸ் பண்ணுறது. அடுத்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் கூட அதிக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஒரு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரு இடமோ இல்லை ஒரு சொத்தோ இவங்களுக்கு ஏமாற்றப்படுவார்கள். இதெல்லாம் இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு இருக்கும். வாரிசுகள் கண்டிப்பாக இருக்கும். வைகாசி மாதம் பிறந்திருக்காங்கனாலே நிச்சயம், ஏன்னா புத்திரக்காரகனே சூரியனே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரிசுகள் இருக்கும். சில இடங்கள்ல ரொம்ப கேர் இல்லாத இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் சில இடத்துல வந்து கட்டாயத்தின் பேரில் கூட போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து எவ்வளோ அழகாக விடுபடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு சம்பளமாக இருந்தாலும் அடுத்தடுத்து ரெடியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ரிஸ்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட ஜாதகத்தையோ லக்னத்தையோ சரி பார்த்துட்டு எடுக்கும்போது சூப்பராக. இவங்க வாழ்க்கையிலே இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் தசை வரும்போது நிறைய சேஞ்சஸ், நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் யாரு மேம்? ஒரே கடவுள், முருகப்பெருமானும் மகாலட்சுமியும் தான். இந்த மாசத்துக்கு உண்டான தெய்வம் அப்படிங்கிறது இவங்க 2 பேர் தான். இவங்களை வழிபாடு பண்றது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல மகாவிஷ்ணுவுக்கு இந்த வைகாசி மாசத்துல தான் மாதவன் அப்படின்ற ஒரு அவதாரம் பேரே இருக்கு. ஸோ மாதவ போய் வழிபாடு செய்யறதும் நிறைய விஷயங்கள மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி மாதம் பிறந்தவர்களுக்குரிய அதிர்ஷ்ட எண் என்ன, வர்ணம் என்ன மேம்? அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் எண் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இதே 6ஆம் எண் வந்து இவங்களுக்கு வந்து 80% சக்ஸஸும் 20% வந்து நிறைய வில்லங்கங்களை சந்திக்கிற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற எண்களை விட 6 வந்து இவங்களுக்கு சிறப்பு. வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா லைட் ஷேட்ஸ், ஆஃப் ஒயிட்டு, லைட் எல்லோ, அதே நேரத்தில் வந்து லைட் ஆஷ் கலரு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு. இவங்க சூஸ் பண்ணுறதெல்லாம் லைட் கலர்ஸாக இருந்தால் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டார்க் ஷேட் எடுக்கும் போது நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரௌன் இவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது, பிளாக் செட் ஆகாது. ஓகே, இப்போ இவங்க ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க கூடவே வச்சுக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து ஏதாவது ஒரு சின்னம் யூஸ் பண்ணலாம்னா என்ன மேம்? கண்டிப்பாக இவங்க யூஸ் பண்ண வேண்டிய சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், புல்லாங்குழல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, மிருகஷீட நட்சத்திரம் அதுக்குள்ளே தான் இருக்குது, மிருதலங்க வச்சுக்கலாம். அதே போல் வந்து ஒரு சின்னதாக இரும்பில் ஆன ஒரு வேலு, இல்லை சில்வரில் கூட சரி, ஒரு சின்ன வேலு, அதை எப்போவுமே உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிறது நிறைய விஷயத்தில்
நிறைய பாதுகாப்பையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படி இவ்வளோ கிட்ட வந்து நம்ம தப்பிச்சிட்டோமே, அந்த வேலு ஒரு வெள்ளிலேயோ இல்லைன்னா ஒரு பஞ்சலோகத்திலேயோ சின்னதாக வச்சுக்கிறது நல்ல சூப்பராக இருக்கும். வைகாசி மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, எதுலெல்லாம் கவனமா இருக்கணும் மேம்? கன்னிராசி கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தாங்க. இந்த கண்டக சனி மூலியமா ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனை, வருமானம் சார்ந்த பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதம் அதுலேருந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம். அதே நேரத்தில் அந்த ராகுன்ற கிரகம் 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறது கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் சுற்றி போடுவாங்க. இவங்கள் கை கால்லாம் வலிக்கும். மரண பயத்தையும் யம பயத்தையும் பில்லி சூன்ய பயத்தையும் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே பதிச்சு வச்சுருக்கும். அதுலேருந்தெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதம் தான் இது. யாராக இருந்தாலும் எப்போவுமே எதுக்காவது உதவுவாங்கன்ற எண்ணத்தோட எல்லாரையும் சமமாக பார்க்கறது சிறப்பாக இருக்கும். சிரிச்ச முகத்தோட ஒருத்தரை வரவேற்கிறது நன்மை. பிடிச்சவங்கள ஒரு மாதிரி பிடிக்காதவங்கள ஒரு மாதிரி நடந்துக்கிறது வந்து ஏன் இப்போ சொல்கிறேன்னா அந்த 6ல் இருக்கிற ராகு இதெல்லாம் செய்ய வைக்கும். அதனால ஏன்னா கன்னிராசி எப்பவுமே எல்லாரோட திறமையும் பாராட்டக்கூடியவங்க. ஸோ இந்த மாதம் இந்த கிரக சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானிச்சு ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா ராசிநாத புதனே அஸ்தங்கம், பாக்கியஸ்தானத்துல அஸ்தங்கம். தான் வீட்லயே தான் சுகமா இருக்க முடியாது. ஏதாவது கையை உடைச்சிக்கிறது, காலை உடைச்சிக்கிறது, அடிப்படுறது, இல்லை ஏதாவது ஒரு பெயின் வந்து நிம்மதியா இருக்கு, எப்பா இது தொல்லை தாங்க முடியலடா வாய் விட்டு புலம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இவங்கெல்லாம் திருநள்ளாறு போகணும் இல்லையா. வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இவங்க போய் 9 வாரம் விளக்கு போட்டு அபிஷேகம் பண்ணி அந்த சனியை சாந்தி பண்ணாதான் இந்த பீடிகையிலேருந்து வெளியில வருவாங்க. குறிப்பா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி இருக்க போகுது? ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை விட ஃபர்ஸ்ட் பிளாக் மேஜிக் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். கோச்சார கிரகம் 100% கொடுத்துருக்கு. யார் ஜாதகத்துல இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துல இருக்காங்களோ ராகு தசை நடக்குது இல்ல சனி தசை நடக்குதுன்னா கம்பல்சரி 65% ஆணித்தனமா சொல்ல பிளாக் மேஜிக் சார்ந்த பிரச்சனைகள்ல இருப்பாங்க. ஒரே விஷயம் முருகப்பெருமான் தான். இந்த வைகாசி மாசத்துக்குள்ள நடக்கக்கூடிய விசாக நட்சத்திர திருவிழால போய் எந்த முருகர் கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் அங்க ஃபுல் டே அங்க உட்கார்ந்து அந்த நெகட்டிவை ரிமூவ் பண்ணாதான் இவங்களால அடுத்த கட்டம் எடுத்து வைக்க முடியும். ஸோ உடனே சொல்லுவாங்க நான் முஸ்லீம்ங்க என்னங்க செய்யறது, நான் கிறிஸ்டின்ங்க என்னது. ஸோ அந்த குறிப்பிட்ட டே மே 30ஆம் தேதி உங்களுடைய வழிபாடுகளை வந்து அதிகமாக்குங்க. கிறிஸ்டினா இருக்கீங்களா, வீட்டில் வந்து கேண்டில்ஸை ஏற்றியே வைங்க. நல்ல வாசனையான அரோமாவான ஃப்ளவர்ஸை போட்டு உட்காந்து ப்ரே பண்ணுங்க. அன்னைக்கு ஃபுல் டே மௌனமா இருங்க. உங்களோட ஆரோ கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த செய்வன பாதிப்புலேருந்து இல்லையா மறைமுக எதிரி தாக்குதல் கண்டிப்பா நடக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா. முருகப்பெருமான வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பரிகாரங்கள் என்ன மாதிரி செய்யலாம்? பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது சர்பத்துக்கான பரிகாரங்கள் தான். வீட்டு பக்கத்துல நாகத்தம்மன் கோவில் இருக்கு, இல்ல புத்து இருக்கு, இல்ல நாக ஸ்டாச்சு இருக்கு அப்படின்னா அங்க போய் பாலாபிஷேகம் செஞ்சு இவங்க பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி பாலாபிஷேகம் செஞ்சு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வெத்தலைப்பாக்கு தேங்காய் உடச்சி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே இதோட வீரியம் 60% குறைஞ்சிரும். 40% ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன, பிளஸ் கன்னிராசிக்காரர்கள் யூஸ் பண்ண வேண்டிய சின்னம் என்ன? லக்கி கலர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா டார்க் கலர்ஸ், பிளாக் ப்ரௌனை மட்டும் விட்டுருங்க. மெரூன், டார்க் கிரீனு இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நம்பர் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் எண் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கடுத்து சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல்ல வந்து இந்த 2 பாம்பு பின்னி இருக்க மாதிரி இருக்கும். அந்த சிம்பிளை அதிகமாக பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வைகாசி மாதம் ராசி அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் பொது பலன்களாக இந்த மாதம் என்னென்ன நிகழ்வுகள் நிகழ இருக்கு மேம்? அதாவது இந்த வைகாசி மாதம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பிடியில் எல்லா கிரகமும் உட்கார்ந்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு கிரகம் அமையும். சிலர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகு கேது பிடியில் இருக்கிறது இது சிறப்புகள் கிடையாது. இந்த மாதம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோமோ, வெளியில் போக முடியாததோ, இல்லை ஒரு வகையான ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஸ்கின் அலர்ஜிஸ் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். விபத்துகள், கண்டங்கள், ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் வந்து நியூஸில் அதிகமாக இருக்கும். பெரிய இயந்திர கம்பெனி வச்சுருக்கவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஒரு பிராண்டு அப்படியே டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 50% கொஞ்சம் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து மருத்துவமனை நிறைஞ்சி வழிய போகுது.
ஸோ இதுலலாம் வந்து இதெல்லாம் வந்து பொது பலன் தான். ஆனால் அந்த ராகு கேது பிடிகள் மாறுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு மேலே, 15ஆம் தேதி மே மாதம் வைகாசி மாதம் பிறக்குது, 10ஆம் தேதிக்கு மேலே தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். நிறைய அறிவிக்கைகள் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஒரு சில இரிட்டேஷனான நியூஸ்களும் இருக்கும். இந்த அப்யூஸ் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ டிவோர்ஸ் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகுறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் துர்சம்பவங்களும் இருக்கும். இது எல்லாம் எப்போ கிளியர் ஆகும்னா 10ஆம் தேதிக்கு மேலே. ஸோ இந்த 10ஆம் தேதி வைகாசி மாதம் தமிழ் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு மேலே நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். எஜுகேஷன் வைஸும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்கக்கூடியவங்க மூடக்கூடிய நிலைமையில் போனாலும் சரி, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக மேம். நன்றி. நன்றி.